கோவை GN மில்ஸ் அருகே உள்ள ITI பகுதியில் திமுக துடியலூர் மேற்கு பகுதி சார்பாக வார்டு எண் 15 பாகம் 121 எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பாக முகவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அப்பகுதியில் தேவைப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தான கோரிக்கைகளை தெரிவித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி, முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அறிவுறுத்தலின்படி, திமுக மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆலோசனையின்படி, வார்டு எண் 15 பாகம் 121 துடியலூர் மேற்கு பகுதி சார்பாக எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பகுதி கழக பொறுப்பாளர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். பாக முகவர் ஆல்பின் மேரி வரவேற்புரையாற்றினார். பாக பொறுப்பாளரும் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளருமான பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மூலனூர் கார்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் அங்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகளை தெரிவித்தனர். அவற்றை கேட்டு கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என கவுண்டம்பாளையம் தொகுதி பொறுப்பாளர் மூலனூர் கார்த்தி உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சந்திரசேகரன், வட்டக்கழக செயலாளர் ஈஸ்வரன், பகுதி கழக நிர்வாகிகள் இராக்கிமுத்து, கோவை சம்பத், பழனிச்சாமி, பாகம் 121 BUDA இளைஞர் அணி, மகளிர் அணி, BLC நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செல்போன்களின் பின்புறம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டினர். மேலும் அப்பகுதியில் உள்ள மாரநாத ஆலய நிர்வாகிகளும் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி துண்டறிக்கைகளை வீடு தோறும் வழங்கினர். இறுதியாக அனைவரும் கைகளை நீட்டி எனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்.